குறிப்பாக நேற்று நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த வருண் ஐபிஎஸ்க்கும் ஏதோ சொந்த பகை என்ற மாதிரியான ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மேலே நாங்கள் ஏதாவது குற்றச்சாட்டை எப்பொழுதாவது சொல்லியிருக்கிறோமா அப்படின்னு பாருங்க. ஆனால் இவரோட நேர்வில் எங்களுக்கு என்ன புரியுதுன்னா, எல்லா விஷயங்களும் இவர் தலையிட்டு நாம் தமிழருக்கு எதிரான காய்களை நகர்த்துகிறார். நீங்கள் எழுதக்கூடிய விமர்சனம் பொது விமர்சனமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதில் மாற்று கருத்தில், தனிப்பட்ட முறையில் குடும்பத்தையும் மனைவியும் அதுவும் உன் சந்ததியே பதில் சொல்லும் காத்துரு விடமாட்டோம் அப்படின்னாக்கா அது பழிவாங்கும் போக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த பொதுவெளியில் இப்படி பேசுவது சரியானதா இல்லைன்னு கேட்டால் சரியில்லை. ஆனால் இது ஒரு மெச்சூர்டு போலீஸ் ஆஃபீஸர் கண்டுக்க மாட்டான். லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போவான்னு சொன்னாங்கல்ல, தார்மீக பொறுப்பு மாறல் அவன் அறப்படியும் அது தவறு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் உங்களுக்கு வலிச்சது நீங்கள் போய் காலையில் புகார் கொடுத்து நைட் கம்ப்ளைண்ட் கொடுத்து தூக்கிட்டு வந்தீங்களே, அதே போல் உங்கள் சரகத்தில் உங்கள் ஆளுகைக்கு உள்ளே இருக்கிற பகுதிகளில் 200 புகார்கள் இருக்குது. இவர் மேலதிகாரின்ற விதத்தில் டிபார்ட்மெண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணுறாரோ, நாம் தமிழர் கட்சிக்காரன் கொடுக்குற புகாரை சமமாக ட்ரீட் பண்ணப்பட்டிருந்தால், கையாளப்பட்டிருந்தால், எஸ்பி வருணுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்த புகாரில் கைது பண்ணி கட்டி வச்சு அடிக்கணுமா இல்லையா? இல்லை, இப்போ அவர் நடுநிலைமையால் பக்க சார்பாக அவர் சார்பாக தான் இருக்கிறார் அப்படின்றப்ப அதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்கும் அவருக்கும் அந்த முரண்பாடு வருது? மற்றவர்கள் பிஹேவ் பண்ணும்போது அப்படி நடந்து கொள்ளும்போது நமக்கு அப்படி தோணலையே. அப்படின்னா இவர் திட்டமிட்டே அதை நகர்த்துறாரு. பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். மீடியா ஹவுஸை நீங்கள் பயன்படுத்தணும்னா அரசுக்கிட்ட முன் அனுமதி பெற்று வாங்கணும். மீடியா ஹவுஸ் மாதிரியே நீங்கள் பார்க்கிங் டாக்ஸ் டே, நாய்கள் குறைக்கும் தினம்னு போடுறாரு. யாரை நோக்கி போடுறாரு? நீங்கள் நாம் தமிழரை வச்சுக்க வேண்டாம். யாரை நோக்கி போட்டாலும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இப்படி போட்டால் வெதர் இட் இஸ் எத்திக்கல் ஆர் அன்எத்திக்கல். இது அன்எத்திக்கல். ஏன்னா நாய்கள் குறைக்கும் தினம்னு அவர் பேஜில் அப்போ அவர்கிட்ட போய் யாரெல்லாம் முறையிடுறாங்களோ, யாரெல்லாம் அவரை பற்றி சொல்கிறாங்களோ அவங்களாம் நாய்களா? சிகரெட்டை பிடிச்சின்னு யூனிஃபார்மில் அப்படியே பிடிச்சின்னு ஒரு போஸ்ட் போட முடியுமா? ஒரு தக் லைஃப் போட முடியுமா? போட்டால் அது சரியாக இருக்குமா? அது மாரல்ஸ் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை. நம்ம அடிச்சுக்கிறோம், உங்களை பற்றி பேசிக்கிறோம், அது பரவாயில்லை, நமக்குள்ளே கூட போயிடலாம். நீங்கள் இன்னொரு நார்த் இந்தியாவில் போயோ இல்லை மிடில் ஈஸ்டில் போயோ நீங்கள் வெஸ்ட்டில் போய் இந்த அவமானத்தை சம்பாதிச்சிங்கன்னா தமிழ்நாடுக்காரங்களாம் இப்படி புத்தி இல்லைன்னு சொன்னான்னா, இந்த பேசுகிற போக்கு இது ஒரு சரண்டர், சமாதானம், இறங்கி போகிறீங்க நீங்கள் ஏங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். திமுக நல்ல கட்சி என்று தோன்றுறது ஒரு பர்சனல் ஒப்பீனியன் சொல்லக்கூடாது. இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரில் எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரும் சொல்ல. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை உறுப்பினரும் வழக்கறிஞருமான மத்திய சென்னையினுடைய மண்டல செயலாளருமான வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்களை நம்ம சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம 2 பேரும் சந்திக்கிறோம். குறிப்பாக நேற்று நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த வருண் ஐபிஎஸ்க்கும் ஏதோ சொந்த பகை என்ற மாதிரியான ஒரு இது ஓடிக்கிட்டு இருந்தது. அதில் நேற்று உச்சகட்டமாக உங்களுடைய ஒரு கருத்துரையை கேட்க முடிஞ்சது. வருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சிக்கும் அவருக்கும் என்ன பர்சனல் மோட்டிவ் என்ன இருக்குதா ஏதுன்ற மாதிரி இருக்குது. தொடர்ச்சியாக அவர் உங்கள் மீது விமர்சனத்தை வைப்பதும் நீங்கள் அவர் மீது இந்த விமர்சனம் வைப்பதும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? என்ன தொடக்கம் என்ன இருக்குங்க? இப்போது நாங்கள் அவர் மேல் விமர்சனம் வைக்க எங்களுக்கு உரிமை உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காவல் அதிகாரியாக அவர் இந்த வெளியில் தமிழகத்தில் செயல்படுறாரு. இப்போ அவர் செயல்பாடுகள் எங்களை ஒரு கட்சியினர் என்கிற முறையிலையும் இந்த நாட்டில் இருக்கிற குடின்ற முறையிலையும் எங்களை பாதிக்குது. அப்போ அவருடைய செயல் நடத்தி அவருடைய சரியாக இருக்குமே ஆனால் அதை நாங்கள் பாராட்டுறோம், அது சரின்னு சொல்கிறோம். அவரோட செயல் நடத்தியில் எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது, இல்லை ஒருதலை பட்சமாக இருக்குன்னும் பொழுது நாங்கள் அதை எதிர்க்கிறோம். அப்போ நாங்கள் அவரை பற்றி விமர்சிக்கிறோம், எங்களுக்கு சட்டப்படி உரிமை உண்டு. இப்போ எனக்கே நான் வாழற பகுதியிலே இருக்கிற ஒரு ஆய்வாளரோ ஒரு துணை ஆய்வாளரோ சரியான முறையில் நடந்துக்காம ஒரு சார்பாக நடந்துக்கணும், நான் அவரை பற்றி விமர்சிக்கலாம். நான் அவர் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. ஆனால் அவர் என்னை பற்றி தனிப்பட்ட முறையில் விசாரிக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு அலுவலராக, அரசு அலுவலராக பணிபுரிகிறாரு. அப்போ அவர் அப்படி பிஹேவ் பண்ண முடியாது. அப்போ நாங்கள் அவரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா எங்களுக்கு பேச உரிமை உண்டு. அது சட்டப்படியாக நான் சொல்கிறேன். ஆனால் உண்மையிலேயே நாங்கள் பேசினோமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படி பேசவே இல்லை. அவர் மிக எளிய உதாரணம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா,
நாங்கள் ரொம்ப தீவிரமாக 2016 செயல்படுறோம். அதுக்கு முன்னாடி இயக்கமாக இருந்த போது கூட இருந்த செயல்பாட்டை விட பல மடங்கு வீரியமாக 2016 தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்தபோது நாங்கள் செயல்படுறோம். இந்த 16 24 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மேலே நாங்கள் ஏதாவது குற்றச்சாட்டை எப்பொழுதாவது சொல்லியிருக்கிறோமா அப்படின்னு பாருங்கள். நாங்கள் என்ன சொல்லுவோம் குற்றச்சாட்டுன்னு சொன்னால், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அங்கே அரசோட பேச்சு கேட்டுட்டு எங்கள் மேலே வழக்கு போட்டாருன்னா அதிகபட்சம் சொல்லுவோம். எங்களுக்கு தெரியும் அவர் போடுவதற்கான காரணம் அரசு அவருக்கு கொடுக்குற நெருக்கடி, அவருக்கு தனிப்பட்ட முறையில் இந்த வழக்கை போடணுன்ற இல்லை வேண்டான்றது விருப்பம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் இவரோட நேர்வில் எங்களுக்கு என்ன புரியுதுன்னா, எல்லா விஷயங்களும் இவர் தலையிட்டு நாம் தமிழருக்கு எதிரான காய்களை நகர்த்துகிறார் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு வர்றதுனால அரசியல்வாதியா நடந்துக்கிறார். ஆமா, அதான் அது நேற்று நான் சொன்னது தான். அவர் அரசியல்வாதியா நடந்துக்கிறாரு. தனிப்பட்ட முறையில் கூட அவர் அப்படி பிஹேவ் பண்ண முடியாது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா தொடருகிற வரையில். சரி, அப்படி அவருக்கு பேசுவோம். நீங்க எழுதக்கூடிய விமர்சனம் வந்து பொது விமர்சனமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதில் மாற்று கருத்துல, தனிப்பட்ட முறையில் குடும்பத்தையும் மனைவியும் அதுவும் உங்கள் சந்ததியே வந்து பதில் சொல்லும் காத்திரு விடமாட்டோம் அப்படின்னாக்கா அது பழிவாங்கும் போக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. எழுதுனது அந்த வாசகத்தை சொல்கிறேன். அதுக்காக தான் ஒரு வழக்கு பதிவு செய்து கைது செய்கிறது தான் சொல்ல வராங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் இப்படி குடும்பத்தையும் குழந்தையையும் சந்ததிக்கும் பதில் சொல்லணும், காத்துட்டு நாங்கள் வருவோம் அதிகாரத்தில் செய்யணும் அப்படின்னா அது எப்படி சரியாக? இது ரெண்டு விதமாக பார்க்கலாங்க. எல்லா காவல் அதிகாரிக்கும் நீங்கள் சாதாரண ஒரு காவல் ஒரு எஸ்ஐ ஆரம்பிச்சு கூட ஏதோ ஒரு வழக்கில் ஒரு குற்றவாளியை கைது பண்ணணும்னா நான் பார்த்துருக்குறேன். நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது, வழக்கு எடுக்கும் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் டைட்டாக கேஸ் நடத்துறாரு. அவர் எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுத்துடணும். அந்த வழக்கில் வந்து எங்கள் சீனியர் தான் நடத்தினாரு. அந்த வழக்கில் வந்து கைரேகையெல்லாம் இல்லை, ஆனால் கைரேகையெல்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறாரு இவர், ப்ராசிக்யூஷன் இதை சேர்க்கலன்றதுக்காக அதை வரவழைக்கிறாங்க. இவர் தனிப்பட்ட முறையில் ப்ராசிக்யூஷன் செய்யாத, காவல்துறை செய்யாத இவர் செய்து அந்த வரவழைச்சு அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாரு. அது ஒரு வழக்கறிஞராக செய்ய வேண்டிய வேலை இல்லை, ஒரு ப்ராசிக்யூஷன் காவல்துறை செஞ்சால் போதும். இதை அவர் செய்யும்பொழுது அவன் சொல்லிட்டு போகிறான். எங்கள் சீனியர் கொஞ்சம் குள்ளமாக இருப்பார். டேய் குள்ளா, நீ மட்டும் நான் வெளியே வந்து நீ உயிரோடு இருக்கிற பாடுறான்னு சொன்னான். அது ஒரு வழக்கறிஞர் அவருக்கு அது கண்டு கொள்ளவே இல்லை. ஏன்னா அவன் தண்டனைக்குள்ளா இருக்கிறான், அவனுக்கு ஒரு கோபம் இருக்கும், அந்த ஆதங்கத்தில் பேசுவான். இன்னொரு தடவை ஒரு நீதிபதியை ஒரு குற்றவாளி கேட்குறான், நீங்கள் என்ன பெயிலில் விட மாட்டேறீங்க, நீங்கள் நைட் ஆனால் உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க, நான் வந்து இங்கே தனியாக ஜெயிலில் படுத்துருக்கு, எனக்கு தானே கஷ்டம் தெரியும், பெயில் கொடுப்பீங்களா இல்லையான்னு கேட்டு எங்கேயோ மறைச்சிட்டு பிளேட் எடுத்து கழுத்து அறுத்துக்கிட்டான். உடனே ஒரு நொடியில் பேசிட்டு இருக்கும்போது பெயில் விடலன்றதுக்கு அறுத்துக்கிட்டான். அவன் அந்த நீதிபதியை வசப்பாடுறான். அந்த நீதிபதிக்கு தெரியாதா, என்னை கேட்டாலும் எனக்கு என்ன உணர்ச்சி வசப்படாது. அவன் வந்து ஒரு அந்த இடத்துலேருந்து ஒரு பாமர இடத்துல இருந்து ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து அல்லது ஒரு விசாரணைக்கு உட்பட்ட கைதின்ற முறையில் ஒரு இதுவை பண்ணுறான். அதற்கு ஒரு நீதிபதி, ஒரு வழக்கறிஞர் அதுக்கு ரியாக்ட் பண்ணல, ஒரு நீதிபதி அதுக்கு ரியாக்ட் பண்ணலை, அதுக்கு எதிர்வினை ஆற்றலை. என்னன்னா அது வந்து மெச்சூரிட்டி லெவலை காட்டுது, அது வந்து முதிர்ச்சியோட அடையாளம். ஏங்க எல்லா காவல்துறை, நான் நல்ல சர்வீஸில் இருக்கிற சாதாரண எஸ்ஐ ஹெட் கான்ஸ்டபிள் வந்து எல்லாருக்கும் தெரியும், போலீஸ்காரன் போகும்போது கத்தி எடுத்துன்னு அப்படியே காட்டுவான், கிட்ட வராது என்னை பிடிக்க வராது. நாங்கள் பார்த்துருக்குறோம். பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு மிரட்டலே கொடுப்பான், நீ கிட்ட வந்து அதோட குடும்பமே இருக்காங்க. எந்த அதிகாரியும் அதற்காகலாம் வழக்கு போட்டதே கிடையாது. ஏன்னா அக்யூஸ்ட் பிஹேவியர் அப்படி தான் இருக்குன்னு தெரியும். அப்படி அக்யூஸ்ட் பிஹேவியர் அப்படி தான் இருக்குன்னா இந்த பொதுவெளியில் இப்படி பேசுவது சரியானதா இல்லைன்னு கேட்டால் சரியில்லை. ஆனால் இது வந்து ஒரு மெச்சூர்டு போலீஸ் ஆஃபீஸர் கண்டுக்க மாட்டான், லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போவான்னு சொல்லுவாங்கல்ல. நான் அப்படி பல ஐபிஎஸ் ஆஃபீஸரை பார்த்துருக்கேன், அப்படி டீல் பண்ண முடியும். நீங்கள் அப்படி டீல் பண்ணல, நான் ஏற்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டீங்க, நான் அதை ஒத்துக்கிறேன். உங்களை அப்படி பேசுறது தவறு தான், 100 விழுக்காடு தவறு. அப்படி இந்த வெளியில் இந்த தமிழக பரப்பு எங்கேயுமே யாரை பற்றியும் பேசுவதற்கு உரிமை இல்லை, எனக்கு தெரியும். சட்டப்படியாகவும் தவறு, மாறலாவும் அறப்படியும் அது தவறு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் உங்களுக்கு வலிச்சது நீங்கள் போய் காலையில் புகார் கொடுத்து நைட் கம்ப்ளைண்ட் கொடுத்து தூக்கிட்டு வந்தீங்களே, அதே போல் உங்கள் சரகத்தில் உங்கள் ஆளுகைக்கு உள்ளே இருக்கிற பகுதிகளில் 200 புகார்கள் இருக்குது. அப்போ இதை நீங்கள் ஏன் நேர்மையாக கையாளலை? எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. அதாவது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து இம்பார்ஷியலாக, அதாவது ஒரு சார்பு இல்லாமல் செயல்படணும். அவர் வந்து தன்னோட வழக்குன்னா முதலடியாக போய் புகார் கொடுத்து கைது பண்ண வைக்கிறாருன்னா, நான் கொடுத்த புகாரில் அவர் நடவடிக்கை எடுத்து கைது பண்ணலன்னா அது பார்ஷியலா நீங்கள் சொல்லுங்க. அது இம்பார்ஷியல்ல பார்ஷியல். தன் வழக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்து உடனே கைது செய்ய வைக்கிறாரு. அதே போல பேரலல் இன்சிடென்ட்ல, பேரலல் கம்ப்ளைண்ட்ல, சிமிலர் கம்ப்ளைண்ட்ல நடவடிக்கை எடுத்துதா இல்லையான்னு கூட கேட்கல. அப்போ நான் இப்படி என்ன புரிஞ்சுக்கிறேன்னா,
இவர் வந்து மேலதிகாரின்ற விதத்துல டிபார்ட்மெண்ட்டை மிஸ்யூஸ் பண்றாரோ, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரோ, இவர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். நான் ஒரு புகார் கொடுத்தா இது மேல உடனடியா நடவடிக்கை எடுங்க இவர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த உரிமை உண்டு. எஸ்பி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஃபார்வர்டட் டு டேக் இமீடியட் ஆக்ஷன் சைடு நோட் போட்டு இனிஷியல் போட்டு அனுப்புவாங்க. அதை இவர் பண்ணலாம். ஆனா ஏன் புகாருக்கு இவர் பண்ண வேண்டியது, இவரே புகாரை கொடுத்து இவரே ஒரே நாள்ல கைது பண்றாரு. ஆனா நான் கொடுத்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா இப்போ நம்ம நம்புறோம் புகார் கொடுத்தா காவல்துறை சமமா நடவடிக்கை எடுக்கும். அது வந்து ராஜ்யத்தை ஆளுநர் புகாரா இருந்தாலும் சரி, சாதாரண புகாரா இருந்தாலும் சரியா கையாளும் நாம நம்புறோம். அவர்கள் சொல்லுகிற அப்படின்னா எஸ்பி வருண் கொடுக்கிற புகாரும் எங்கேயோ சோமன் சுப்பன் ராமன் கொடுக்கிற புகாரும் நாம் தமிழர் கட்சிக்காரன் கொடுக்கிற புகாரும் சமமா ட்ரீட் பண்ணப்பட்டிருந்தால், கையாளப்பட்டிருந்தால், எஸ்பி வருணுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்த புகார்ல கைது பண்ணி கட்டி வச்சு அடிக்கணுமா இல்லையா, கண்ணை கட்டி அடிக்கணுமா இல்லையா, அது கட்டி வச்சு கண்ணை கட்டி அடி, அதுதானுங்க அவங்க நம்புற நீதி சட்டம். அதுதானே வருண்குமார் சொல்றாரு. அவர் நம்புகிற நீதி, நான் சட்டத்தை நம்புகிறேன், நீதியை நம்புகிறேன், அதனால்தான் நான் புகார் கொடுத்தேன், நான் நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் நான் போடுவேன், நான் நீதியை நிலைநாட்டுவேன், நான் யார் இது தேடிக்கிட்டே போய் நாம் தமிழ்ல இது இருக்குன்னு கூட நான் கண்டுபிடிப்பேன்னு அவர் சொல்றாருல்ல. அப்படின்னா அவரோட நேர்மையா முன் நிறுத்தி இருக்க வேண்டிய நீங்களே ஏன் கட்டி வச்சு, ரெண்டு கேள்வியுமே எனக்கு இருக்கு. இவர் வந்து மிஸ்யூஸ் ஆஃப் ஆஃபீஸ் இருக்கோ, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி காலையில் கொடுத்த புகாருக்கு, இதே மாதிரி புகாருக்கு காலையில் கொடுத்த புகாருக்கு மாலை நடவடிக்கை எடுக்கப்படல. நீங்கள் கைது பண்ணுறது ஒரு ஆஸ்பெக்ட், முதல் தகவல் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒரு ஆஸ்பெக்ட். நீங்கள் கொடுத்த புகாரில் இமீடியட்டாக எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, நாங்கள் கொடுத்த புகாரில் சிஎஸ்ஆர் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு கொடுக்குறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க, நீங்கள் மெஷினரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் எப்படி பண்ணியிருப்பாங்க? சமமா ட்ரீட் பண்றதா இருந்தா அந்த வழக்குக்கும் பண்ணிருக்கணும். எனக்கு பின்னாடி கியூல நிக்கணும். நான் கொடுத்த நான் தமிழர் தம்பி கொடுத்த புகார்ல நடவடிக்கை எடுத்துட்டு அதுக்கு அடுத்த இன்னும் 2 இருக்குப்பா, முடிஞ்சோன்னு அருண் ஐபிஎஸ் வருண் ஐபிஎஸ், அதை வந்து நம்ம அப்புறம் எடுக்கணும், 4ஆவதா வருது அது லிஸ்ட்ல எடுத்துக்கணுமா இல்லையா? அப்ப நீங்க மிஷினரியை மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கிறீங்க, நான் ஏன் சொல்லக்கூடாது? எனக்கு அந்த சந்தேகம் எழுது அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா அந்த சிவில் சர்வெண்ட், சென்ட்ரல் சிவில் சர்வெண்ட்ஸ் கான்ட்ராக்ட் ரூல்ஸ்லயே இம்பார்ஷியலா இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்படி இல்லைன்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்கலான்னு இருக்கு. அவர் ஏன் இம்பார்ஷியலா இருக்காரு, இல்லாம ஏன் பார்ஷியலா இருக்காருன்ற கேள்வி நமக்கு வருது. அதை தான் நம்ம கேட்கிறோம். மற்றபடி அவருக்கு நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? அப்ப அவர் இம்பார்ஷியலா இல்லை, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு அப்படின்னு நான் புரிந்து கொள்றேன். இல்ல இப்ப அவர் வந்துட்டு நடுநிலைமையால பக்க சார்பா அவர் சார்பா தான் இருக்கிறாரு அப்படின்றப்ப அதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சிக்கும் அவருக்கும் இந்த முரண்பாடு வருது? இல்லை, அதுதான் அது நம்ம எந்த காவல்துறை அதிகாரி மேலேயும் சொல்லலை, குறிப்பாக இவரை சொல்கிறோம். இவர் மட்டும்தான் அப்படி பிஹேவ் பண்ணுறாருன்ற விதத்தில் நமக்கு புரிகிற விதத்தில் அவரோட நடவடிக்கை இருக்குது. மற்றவர்கள் பிஹேவ் பண்ணும்போது, அப்படி நடந்து கொள்ளும்போது நமக்கு அப்படி தோணலையே. அப்படின்னா இவர் திட்டமிட்டே அதை நகர்த்துறாரு. நான் என்னோட கணிப்பு, திமுகவின் செயல் திட்டத்தை இவர் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது சில ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க மேலே அப்படியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது சரியான ஒரு கேள்வி இருக்குல்ல? சரி, எடுத்தோடனே சொல்ல முடியும்? எடுத்தோடனே அப்படி சொல்ல முடியாது. இது எடுத்தோடனே சொல்லலை. இப்போ நான் சொல்றதே எடுத்தோடனே கிடையாது, ரொம்ப நாள் கழிச்சு தான் இதை சொல்றோம். நாங்க எப்படி சொல்றோம்னா தொடர் நடவடிக்கைகளை பார்க்குறோம். நீங்க யார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கிறீங்க, யார் மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க? நாம் தமிழர் மேல யாராவது ஒருத்தர் புகார், இந்நாள் வேண்டாம், முன்னாள் என்னைக்கோ பல வருஷங்களுக்கு முன்னாடி நாம் தமிழர் இருந்து போனால போடும்போது முன்னாள் நாம் தமிழர் உறுப்பினராகிய அப்படின்னு ஊடகமும் போடுது, எஃப்ஐஆர் அதற்கும் இதுக்கும் என்ன தேவை இருக்கு? அது எக்ஸ் சர்வீஸ், முன்னாள் எக்ஸ் சர்வீஸ் மேன் போடுறீங்களா, முன்னாள் பொலிட்டீஷியன் போடுற, முன்னாள் காவல்துறை போடுறீங்க, ஏன் போடுறீங்க? அப்போ என்னன்னா இது உள்நோக்கமே எல்லா இடத்துலையும் நாம் தமிழர் நோக்கி நீங்க காய நகர்த்துறீங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்ற அதுல கேள்வி இருக்கு. இதை ஒரு அரசியல் ஏற்கனவே இருந்திருக்கிறாரு, அவர் நாம் தமிழர் கட்சி இருந்து விலகிட்டாரு. இருந்தாலும் நீங்க வந்து சொல்லும் போது முன்னாள் நாம் தமிழர் கட்சி சொல்ல வேண்டிய தேவை எங்க ஏற்பட்டது, தேவை நிமித்தமா ஏற்பட்டதுன்னா நீங்க சொல்லலாம். அவரை நீங்க குறிப்பிட்டது நியாயம். அவர் எப்பயோ பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாருன்னா கூட அவர் முன்னாள் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர் நீங்க குறிப்பிட எஃப்ஐஆர்லயோ அல்லது மற்ற பொதுவெளிகளிலோ குறிப்பிட வேண்டிய தேவை எங்க ஏற்படுது? அப்படின்னா அவர் அதுக்கு முன்னாடி நாம் தமிழருக்கு முன்னாடி எங்க இருந்தாரு, எந்த ஸ்கூல்ல படிச்சார், அந்த பள்ளியில படிச்சேன்னு சொல்லுவீங்களா? இந்த கல்லூரியில் படித்த முன்னாள் இந்த கல்லூரி மாணவராகிய சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. கல்லூரியினுடைய பேர் கேட்டு இதெல்லாம் தெரியுது இல்லை உங்களுக்கு? அதெல்லாம் கவனமா இருக்கீங்கல்ல. ஆனா நீங்க ஏங்க இப்போ ஒரு இது வருது, பாலியல் சிக்கல் வருது, அதெல்லாம் இந்த கல்லூரி பேரை சொல்ல மாட்டேன்றாங்க, ஊடகத்துல சொல்ல மாட்டேன்றாங்க, எக்ஸ்ன்னு சொல்றாங்க, அந்த பேரையே சொல்லாம தாண்டி தனியார் அப்படின்னு போறாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்போ இதை சொல்ல வேண்டிய தேவை என்ன ஏற்படும்? நான் என்ன புரிந்து கொள்கிறேன்னா, ஒரு செயல் திட்டம் இருக்குது. இதை வந்து திமுக நேரடியாக செய்தால்
திமுக தன்னுடைய நேர் எதிரியாக நாம் தமிழரை எடுத்துக்கொண்டதாக பொருள் பட்டுடும். அதே மாதிரி நாம் தமிழருக்கு விளைகிற எந்த கேடும் திமுக தான் பண்ணுதுன்ற புரிதல் மக்களுக்கு ஏற்பட்டுரும். அப்போ நாம் தமிழர்ல ஒரு கடுமையான தாக்குதலை ஏற்படுத்தணும், அரசியல் ரீதியாக ஒரு அடக்குமுறை ஏவணும். ஆனால் நாட் ஆன் தி அக்கௌண்ட் ஆஃப் டிஎம்கே, பட் ஆன் தி அக்கௌண்ட் ஆஃப் டிஸ்பியூட் வித் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் நாம் தமிழருக்கும் ஏற்பட்ட தகராறின் காரணமாக இந்த கைதுகள் நடைபெறுது அல்லது இந்த வழக்குகள் பதியப்படுதுன்ற ஒரு தோற்றத்தை பொதுவெளியில் ஏற்படுத்தினா அவர்களுடைய நோக்கமும் நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு புரியும் ஏன் இந்த செயல் திட்டம் நடக்குது. பொதுவெளியில திமுக பாவ முட்டை சுமக்காம இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் சுமந்து கொண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்குறாரு. அதனால தான் நம்ம அதை கோவப்பட வேண்டியதாக இருக்கு. இல்லை அவரோட கடமையை செய்வதில் நமக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அப்போ இது ஒரு திமுக செயல் திட்டமும் நம்ம பார்க்கிறோம். அதற்கான சந்தேகத்தை ஏற்படுத்துகிற உரிமை நமக்கு இருக்கு. பாதிக்கப்பட்டவர்களாக நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற உரிமை சட்டப்படியாக உண்டு. அப்போ நம்ம அதை ஏற்படுத்துறோம். இல்லை நான் இம்பார்ஷியல். பாருங்க, ஐடி விங்ல திமுக காரங்க இது போல் ஆபாசம் சீமான் அவர்கள் மேலே போட்டிருக்காங்க, நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் மேலே போட்டிருக்காங்க. அது என் பார்வைக்கு வந்தது. நான் உடனே நடவடிக்கை எடுத்து 3 திமுகவினரை கைது பண்ண பாருங்க. இதான் பாருங்க, பாஜக காரங்க போட்டிருக்கிறாங்க, அவங்கள பாருங்க 2 பேரும் நான் ஒரு இம்பார்ஷியல் நடக்கலைங்க. எனக்கு திமுக காரங்களும் ஒன்று தான், அதிமுக காரங்க ஒன்று, பாஜக ஒன்று தான், காங்கிரஸ் ஒன்று தான், நாம் தமிழர் ஒன்று தான் சொல்லட்டும். ஆனால் நீங்கள் எது நடந்தாலும் எப்பயோ நாம் தமிழர் போனாலும் ரெஃபர் பண்ணிக்கிறீங்க முன்னாள் நாம் தமிழர்கிட்ட. இன்னைக்கு கைது பண்ணுறவனே நாம் தமிழர் கட்சிக்காரன் நீங்கள் சொல்லிக்கிறீங்க. ஆனால் இது இந்த வரிசையில் திமுகவும் அதிமுகவும் வரமாட்டுது. ஏன் வரமாட்டுது? பாஜக வரமாட்டுது. அப்போ உங்களுடைய செயல் திட்டம் இதை நோக்கி எனக்கு இன்னொரு ஐயப்பாடும் இருக்கு. நாளைக்கு ஒருவேளை அதிமுக வந்து ஆட்சி அமைச்சிச்சுன்னா அந்த முதலாளிக்கு நம்ம பதில் சொல்லணுமே. அதனால அங்கெல்லாம் அடக்கி வாசிப்போம். நாம் தமிழர் கட்சி தானே, அவங்க இன்னும் ஆட்சிக்கு வராத கட்சி தானே அப்படின்ற நோக்கத்துல அவர் நகர்றாரோ. நேற்று விவாதத்தில் நீங்கள் உங்களுடைய கருத்துரையில் வந்து நேற்று பேசும்போது குறிப்பாக இந்த அதிகாரி 2-3 நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டியிருந்தீங்க. என்ன அது தவறு நடந்திருந்தா நடவடிக்கை எடுப்பது சரிதானே? குறிப்பா இவர் செய்திருக்கிறாரு சாட்டை கைது, அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பா இவர் தான் செய்யறாரு அப்படின்ற சூழல் வருது இல்ல. நீங்க சாட்டை துரைமுருகன் அவர்கள் விக்கிரவாண்டியில பேசுறாரு. சரிங்க. அதனோட தொடர்ச்சியா தான் அவருடைய கைது ஏற்படுது. விக்கிரவாண்டியில ஏற்பட்ட சிக்கலுக்கு அவர் விக்கிரவாண்டி காவல்துறையால் கைது செய்யப்படணும். ஆனா திருச்சியில வழக்கு சைபர் கிரைம்ல தென்காசியில கைது செய்யப்படுறாரு. ஏன் இந்த விக்கிரவாண்டி வழக்கு திருச்சிக்கு போகணும், சைபர் கிரைமுக்கு போகணும், ஏன் தென்காசியில் போய் கைது பண்ணணும்? ஒருவேளை இது எல்லாம் செய்யணும்னா கூட விக்கிரவாண்டி போலீஸும் இதே, அது அமெரிக்காலேருந்து வந்த போலீஸ் இல்லைல்ல, அது இந்தியா நமக்குள்ள இருக்கிற போலீஸ், அது ஒன்றும் வெளிநாட்டு போலீஸ்லாம் கிடையாது. அப்போ இதே காவல்துறை செய்யாம ஏன் வருண் ஐபிஎஸ் தலைமையில் இருக்கிற திருச்சி காவல்துறை செய்து நம்ம கேள்வி வருது. ஏன்னா விக்கிரவாண்டி சரகத்துக்கு உட்பட்ட எஸ்பி அப்படி போன்ற வேலைகளை செய்ய விரும்பவில்லை. அதனால அவருக்கு பர்சனல் மோட்டிவோ அஜெண்டாவோ அவருக்கு கிடையாது. ஏன்னா அவர் சரியா புரிஞ்சுக்க அரசியல்ல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெளிவு இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸராக நான் அவர் பார்க்கிறேன். அது அவர்கள் பிரச்சனை. வழக்கு இங்க போட்டால் நம்ம நடவடிக்கை எடுத்துக்கலாம், இங்க புகார் கொடுத்தா நம்ம வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா ஏற்பாடு செய்து காவலர்களையே வச்சு சைபர் கிரைம்ல திருச்சியில அவருக்கு வேண்டப்பட்ட இடத்துல புகாரை கொடுக்க வச்சு அந்த புகாரின் தொடர்ச்சியா அவரை போய் கைது செய்து நீங்க அழைச்சிட்டு வரீங்க. கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து பொருள்களை கைப்பற்ற வேண்டிய தேவை என்ன? இது வந்து ஒரு டிஃபமேஷன் சம்பந்தமான வழக்கு. பொதுவாக அந்த மாதிரி ஒரு வழக்கில் கைது பண்றாங்கன்னாப்பா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விடயங்கள்லாம் அந்த இதெல்லாம் எடுத்து காவல்துறை பறிமுதல் செய்வது சட்டப்படி சரியா தவறு இருக்குது. நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க பறிமுதல் செய்ய முடியாது. ஒரு ரேப் கேஸ்ல நீங்க அங்க இருக்கிற ஒரு குற்ற வழக்குன்றதுல ஒரு தேவையோட தன்மையை பொறுத்து இருக்கு. ஒரு பணம் கொடுக்கல் சம்பந்தமான வழக்கு, ஒரு ரியல் எஸ்டேட் வழக்கு, ஒரு வந்து முழுக்க நிலம் சம்பந்தமான வழக்குனா நீங்க நிலங்களை ஆவணங்களை கைப்பற்றணும். அங்க இடத்துல போய் அந்த பொண்ணு வீட்டுல இருக்கிற அந்த பொம்பளை வீட்டுல உள்ளாடைய ஜட்டியை யாருன்னா கைப்பற்றுவாங்களா? அதாவது இதுக்கு எதாவது ரெலவன்ஸ் இருக்கா? இதுல உள்ள குற்றம் பொருளாதார குற்றம். அதுல போய் நீங்க எப்படி வந்து பெண்ணோட உள்ளாடைய ஆணோட உள்ளாடைய செமன் டெஸ்ட்டுக்கு போறதை நீங்க கைப்பற்ற மாட்டீங்களோ, அதே போல ஒரு டிஃபமேஷன் வழக்குல இதை கைப்பற்ற வேண்டிய தேவை என்ன இருக்குது? இன்னொன்னு கைப்பற்றுனீங்களா, கைப்பற்றினா ஃபார்ம் 95 போட்டு நீதிமன்றத்துல நீங்க தாக்கல் கொடுக்கணும். நீங்க வச்சுக்க முடியாது. ஏன்னா நீங்க குற்றவாளியிடம் வந்து குற்றம் சாட்டப்பட்டு கைப்பற்றக்கூடிய எந்த பொருளும் காவல்துறைக்கு சொந்தமானது இல்லை. ஆய்வு பண்றதுக்காக வச்சிருக்க, ஆய்வு பண்ணணும் உடனே நீங்க கொடுத்துட்டு தான் வாங்கணுமே.
நீங்க நீதிமன்றத்தில் கொடுத்துட்டு தான் அப்புறம் கேட்கணும், ஆய்வு பண்ண போறேன். அது ஏன்னா இவரே தனியாலாம் ஆய்வுக்கு அனுப்ப முடியாது. இவர் நீதிமன்றத்தில் பெர்மிஷன் வாங்கி அதை ரிப்போர்ட்டை வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு, சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட்டுக்கு உங்களுக்கு அனுப்புனா அவங்க ஆய்வு பண்ணுவாங்க. இதுல இது இருக்குன்னு இவரே ஓபன் பண்ணி இவரே பார்க்க பாஸ்வேர்டு கேட்க வேண்டிய தேவை இருக்கு. கேட்டுருக்காங்க தம்பி சாட்டையம் துறைமுருகன் சொல்றாரு, பாஸ்வேர்டை கேட்க வேண்டிய தேவை இருக்கு. நான் என்ன கைது பண்றாங்கன்னு வச்சுங்களேன், என்னோட போனை கேட்குறாங்க, என்னோட ஃபோனை நான் கைது நடவடிக்கை முடிஞ்சு நான் நீதிமன்றம் பிணை வாங்கி வெளியில் வரும்போது என் ஃபோனை என்கிட்ட கொடுத்துரும், என் செயினை கொடுத்துணும், என் பர்ஸை கொடுத்துணும், என்னோட பிலாங்கிங்ஸை கொடுத்துடணும். இது என்னோட பிலாங்கிங்ஸ். இது வந்து கேஸ் ரெக்கார்டு கிடையாது, மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் கிடையாது. இது அப்படி இல்லாத போது நீங்கள் நிறுத்தக்கூடாது. என்னோட பர்சனலான ஃபோனில் இருக்கிற பாஸ்வேர்டை நீங்கள் கேட்க வேண்டிய தேவை ஏற்படுது. அவதூறு வழக்குக்கும் இதுக்கும் தொடர்பு என்ன இருக்குமா? இவர் தூண்டி விட்டுருக்கலாம், அவர் பேச சொல்லி அப்படிலாம் யார் சொல்லி இவர் இப்படி பேசினார்? ஏதோ ஒன்று நாங்கள் தேவைக்காக அப்படி இல்லையே, அப்படி ஸ்டேட்மெண்ட் இல்லை, அது அடுத்த கட்ட விசாரணையே இல்லையே. அப்படின்னாலும் அதுக்கு நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கணும். இவர் வச்சுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அவரே நான் சொல்றேங்க, அவரோட வங்கி கணக்கு, அவரோட பாஸ்கோடு, இமெயிலோட பாஸ் ஐடி, வங்கி கணக்கோட பாஸ்வேர்டு, பேங்க் டிரான்சாக்ஷனுக்கான பாஸ்வேர்டு மறந்து போயிடும், செல்போன்ல ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. இதை எடுத்து யாரோ ஒருத்தரை விட்டு ஏன் ஒரு டிரான்சாக்ஷனை ஏற்படுத்த முடியாது? அப்படி பண்ண மாட்டாங்கன்னு என்ன கேரண்டி? நாளைக்கு இதை எடுத்து நீங்க கொடுக்குறீங்கன்னா அப்படி ஏன் செய்வதற்கு வாய்ப்பில்லை நான் கேட்கிறேன். முடியுமா முடியாது? என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு பேங்க் இதை எடுத்துக்கிட்டா செல்போன்ல வச்சிருக்கலாம், அப்படிதான் வைப்போம். ஏன்னா நீங்க எல்லா நேரமும் அது மனசு மண்டக்குள்ள 4 அக்கௌண்ட் இருக்கும், 4 பாஸ்வேர்டு இருக்கும், இமெயிலுக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சிருப்போம், ஆப்பிள் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சிருப்போம், ஒரு பேங்க்குக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சிருப்போம், வித்ட்ராயலுக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சிருப்போம், ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சிருப்போம். அப்போ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. வீட்டில் எங்கன்னா குறிப்பு எழுதி வச்சிருப்போம், ஏதோ ஒரு குறிப்பை மறைமுகமாக எழுதி செல்ஃபோனில் கூட வச்சிருப்போம், ஒரு சீக்ரெட் ஃபோல்டரில் போட்டு. நீங்கள் இதை எடுத்து நாளைக்கு பணத்தை கூட எடுக்க மாட்டீங்க, என்ன கேரண்டி? நீங்கள் நேர்மையாளர்னா பணம் எடுக்கிறத விட வேற ஏதாவது தவறான விஷயங்கள் தொடர்புக்கு மாதிரி பயன்படுத்தி இவரோட இந்த அமைப்போட ஒரு சொல்லலாம். வேற அமைப்புக்கு பணம் இவங்களே அனுப்பிச்சுட்டு சொல்லலாம், இங்க இருந்து அனுப்பிச்சிருக்காரு பாருங்க இவரே சொல்லலாம் நாளைக்கு. அப்ப அதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. அதனால நீங்க நேர்மையாளர் தானே, நீங்க யோகியர் தானே, நீங்க ஏன் அதை வச்சிருக்கிறீங்க? திருச்சி காவல்துறை, சரி நான் இப்படி கேட்குறேங்க, அந்த காவல்துறை நான் எனக்கு எப்படி கேட்க முடியும்? அவங்க தான் யாரோ ஆச்சு. நான் புகார் கொடுத்தாலே 10 மணி நேரம் கழிச்சு தான் போடுவாங்க, காலையில் புகார் கொடுத்தாலே நைட்டு தான் போடுவாங்க, அப்புறம் லேட் நைட் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்க, 14-15 மணி நேரம் எடுத்துப்பாங்க. நான் எப்படிங்க அவங்கள கேட்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன வச்சு பண்ணாங்க? நீங்கள் தானே அது எஸ்பி, நாங்கள் அவங்க நடவடிக்கை எடுக்கலை, அந்த காவல் ஆய்வாளர் எடுக்கலை அப்படின்னா நாங்கள் யாருக்கிட்ட கொடுக்க முடியும்? உங்ககிட்ட தானே கொடுக்க முடியும். பொது வெளியில் உங்ககிட்ட தான் சொல்கிறோமே, பேட்டியை பார்க்குறீங்க சொல்கிறோமே. ஏன்பா என்னப்பா, நான் எவ்வளோ இம்பார்ஷியலான ஆள், நான் ஒரு சார்பு இல்லாத திமுக பக்கம்லாம் நான் இருக்கவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது அந்த மாதிரிலாம். எல்லாரையும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன், எல்லா கட்சிக்காரையும் நான் ஒரே மாதிரி பார்க்குறேன். தம்பி சாட்டை துறைமுருகனோட ஃபோனை நீங்கள் எடுத்து வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறீங்களாமே, உடனே அதை கொடுங்க, நான் போடுறேன் ஆஃபீஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லுங்களேன். ஏன் சொல்லலை? அப்போ ஏன் மட்டும் அமுக்கமாக இருக்காரு? அப்ப அது நீங்க ஏன் அந்த மாதிரி வந்து நடக்குது? இது நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டிய, நீங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம், அதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். அதுல சில நடைமுறை சிக்கல் கொஞ்சம் காலதாமதம் போயிருக்கும், போகாம இல்லை. நான் கேட்கறது என்னன்னா, நான் நீதிமன்றத்துக்கு போறேன், அந்த செல்போனே அதில் ஒன்றும் இல்லை வேணான்னு விட்டுடுறேன், அதில் நீங்கள் என்னென்னாலும் திருடணுமோ அதை திருடிட்டீங்க, உங்கள் பின்னாடி 10 தடவை சுற்றி இருந்தால் எனக்கு தனியாக அது ஒரு 25,000 ரூபா நட்டமாகும், நாளைக்கு வா நாளான்னைக்கு வாங்குவீங்க, அந்த வாசலில் நில்லுன்னுவீங்க. நாம் தமிழர் செல்ஃபோனுக்காக காவல் நிலைய வாசலில் காத்து கொண்டிருக்கிற ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்களே போடுவீங்க, ஆளை விட்டு வேலையெல்லாம் செய்வீங்க. எனக்கு தேவையில்லை, நான் வச்சு நான் கொடுக்க மாட்டேன்னு. நீங்கள் நேர்மையாளர் தானே, நீங்க அப்படிலாம் கட்சி வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டீங்கல்ல. உங்க வேலை தானே, உங்க சரகத்துக்குள்ள தானே வருது. திருச்சி எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் உங்க சரகத்துக்குள்ள தானே வராது. கூப்பிட்டு என்ன பண்ணீங்க அப்படிலாம் லாலெஸ்ஸாக இருக்கிறீங்க, சட்டம் ஒழுங்கு நீங்கள் பராமரிக்க மாட்டீங்களா, சட்ட விதிகளை கடைப்பிடிக்க மாட்டீங்களா, ஃபோனை எதுக்கு கைப்பற்றுறீங்க? ஒரு மெமோ, அடுத்து உங்க அந்த அதிகாரி மேலே ஒரு மெமோ, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனு, ஒரு வாங்கி கொடுக்க சொல்லி ஒரு உத்தரவு, ஏன் இல்லை? அப்ப நீங்க சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நீங்க பேசுறது எஸ்பி எடுத்துக்கிட்டு, அவர் தானுங்க அதிகாரி, அவருக்கு மேல் அதிகாரி, அவர் தான் கொடுக்கலன்னு நமக்கு தெரியுது, நம்ம தான் கேட்டுக்கிட்டே இருக்குமா? அதுக்கு மேல் அதிகாரி, அதுக்கும் அவர் தானே பொறுப்பு. ஆனா நான் எப்படிங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? நான் சொன்ன அவங்க கேட்பாங்களான்னு கூட அவர் சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து இம்பார்ஷியலான ஆள், ஒரு சார்பு இல்லாத ஆள். அவர் போய் சின்ன விஷயத்த கூட எஸ்ஐ கிட்ட கூட நீங்கள் என்ன சட்டப்படியாக செய்ய வேண்டியது கூட கேட்கணும். அப்புறம் மேலதிகாரி நம்மளை வந்து நெருக்கடி கொடுக்குறாருன்னு அவங்க நினச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள்
நேர்மையான ஆளர், அதனால நீங்கள் அதை அங்கே சொல்லலை நான் வச்சுக்கிறேன். ஆனால் அப்படி சொல்லாமலே எஃப்ஐஆர் போட்டு உடனே கைது பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் நம்ம அதில் பார்க்க வேண்டியது. சரி, இந்த சம்பவம்லாம் நடந்து இத்தனை நாள் ஆச்சு. இன்னைக்கு நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க. அந்த மாவட்டத்துக்குள்ளாக நாம் தமிழர் கட்சி மேலேயும் அவர் சீமான் மேலேயும் சீமான் குடும்பத்தார் மேலேயும் இன்னும் பல்வேறு உறுப்பினர்கள் மேலேயும் மிக மோசமாக விமர்சித்து போட்ட பதிவெல்லாம் இருக்கிறது. அதுக்கு எதிராக நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம், நடவடிக்கை எடுத்தீர்களான்னு இன்னைக்கு கேட்குறேன். நீங்கள் ஏன் அது முன்கூட்டியே போய் அவரை பார்த்து அன்றைக்கி கேட்டு? இல்லை, இப்போ எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு. அவர் சொன்னதை பொறுத்து எனக்கு புதுசாக இப்போ ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு. யாரையும் விட ஐயா வருண் ஐபிஎஸ் அவர்களாம் நம்ம நம்பலாம். நான் சொல்லியிருக்கேன் திருச்சியில், தம்பிங்களா நம்ம ஆளுங்க மேலே, அண்ணன் மேலே, நம்ம கட்சிக்காரங்க மேலே, இந்த திமுக சேர்ந்தவங்க சில யூடியூபர்ஸு இவங்கெல்லாம் என்னென்ன போட்டாங்களோ எடுத்துக்குங்க. அதெல்லாம் நம்ம போய் ஐயா வருண் ஐபிஎஸ் அவர்கள் நேரில் பார்த்து, ஐயா உங்களுக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைங்கன்னா விடமாட்டீங்க, உங்கள் பிள்ளைங்களையும் எங்கள் பிள்ளைங்க மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவீங்க, எங்கள் குடும்பத்தை நீங்கள் உங்கள் குடும்பம் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவீங்க, நீங்கள் எந்த எல்லைக்கும் போய் கூட நீங்கள் நீதிமன்றம்லாம் போய் எந்தெந்த கட்சியும் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. அதோட தயவு செஞ்சுங்க ஐயா, இதெல்லாம் நோண்டிங்கன்னா திமுகலாம் வெளியே வருங்கய்யா. இது ஏன்னா நீங்கள் இம்பார்ஷியல், நீங்கள் எதையும் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க ஏன்ட்டு நம்ம அருண் ஐபிஎஸ் அவர்கள் அடுத்த வாரம் பார்க்கலான் இருக்கோம். அதுக்கு தயார் பார்க்க போறீங்க. ஆமாம், ஏன்னா அதுக்கு முன்னாடி எங்களுக்கு சந்தேகம் இருந்தது அவர் செய்வாரோ மாட்டாரோன்ட்டு. ஆனால் இப்போ அவர் நிரூபிச்சிருக்காருல்ல, அவர் வருண் ஐபிஎஸ் அவர்கள் நிரூபிச்சிருக்காரு. இப்போ அவர் பிள்ளைங்களை கேள்வி கேட்டால் அந்த மாதிரி சொல்லிடுவேன்னு சொன்னாலே, அந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்குன்னாலே அவர் விடாம தானே எஃப்ஐஆர் போட்டார். அவருக்குன்னு போட்டுக்கல. அப்படி யாருமே பொது வெளியில் பேசிட்டு கூடாது, அது அவர் பிடிக்காது. அவர் சட்டம் ஒழுங்கு கடைபிடிக்கிறவர், அப்படிலாம் அவர் பார்த்துன்னு சும்மா இருக்க மாட்டார். அதனால அவர் நடவடிக்கை எடுத்தார். எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு வருண் ஐபிஎஸ் அவர்கள் மேலே. நான் அவரை பார்த்து குறிப்பாக என் தலைமையில் தான் தம்பிங்களை கூட்டின்னு போயிட்டு மொத்தம் இருக்கிற புகார் எத்தனை இருக்கோ, அவர் வந்த காலத்துலேருந்து கொடுத்தா கூட போதும், நம்ம அதுக்கு முன்னே கூட வேணாம். அவர் பொறுப்பேற்ற நாள்லேருந்து இன்னி வரைக்கும் யார் யாரெல்லாம் ஆபாசமாக பேசியிருக்கோம் அதெல்லாம் கொடுத்து, ஐயா நாங்கள் எங்கள் குடும்பத்து தகப்பனை போல உங்களை நம்புகிறோம், உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க எப்படி ஒரு நடவடிக்கை எடுத்து கைது பண்ணீங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் கைது பண்ணி கொடுத்துருங்க, ஒரு நடவடிக்கை எடுங்க, இல்லை தொடர் கதையா போவோம். நீங்க கட்சி பாகுபாடு எல்லாம் பார்க்க மாட்டீங்க, நீங்க சட்டம் ஒழுங்கு தான் பார்ப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு, அப்படியே செய்வங்க ஏன் நான் சொல்லிடுறேன். சரி, ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் முகநூலில் இருக்கிறது என்ன தவறு? அதை போய் நீங்க ஒரு பெரிய இஷ்யூவாக கிளப்புறீங்க. முகநூல்ல இருக்க முடியும், சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்துறோம். ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முறையில் இந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு பேஜ் மக்கள் எளிய முறையில் அணுகிறதுக்காகவும் நடக்கக்கூடிய விஷயம் சில கண்ணுக்கு நேரடியாக கொண்டு வருவாங்கன்றதுக்காக அது மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பயன்படுத்தக்கூடாது, அவர் முகநூலில் அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் நீங்கள்? இல்லை, இப்போ திங்கக்கிழமை மனு நாள்னு ஒன்று இருக்குது, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஆமாம், எல்லா இடத்துலையும் திங்கக்கிழமை காலையில் போனீங்கன்னா தாலுகா ஆஃபீஸாக இருந்தால் தாசில்தாரை பார்க்கலாம், கலெக்டரேட் இருந்தால் கலெக்டர் பார்க்கலாம், எஸ்பி ஆஃபீஸாக இருந்தால் எஸ்பிஆர் பார்க்கலாம், ஈவன் ஐஜி டிஐஜி கூட திங்கக்கிழமை காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பப்ளிக்கை மீட் பண்ணுறதுக்கு தான் வச்சுருப்பாங்க. அது ஒரு பழைய செட்டப். அப்போ போனால் பார்த்துடலான்ட்டு அதுக்கு ஒரு வென்யூ ஓப்பன் பண்ணுறாங்க. இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு, ஏன் நம்ம ஒரு இமெயில் ஐடியிலையோ ஒரு வாட்ஸ்அப்லேயோ நம்ம அதை பண்ண முடியாது, ஏன்னா டெக்னாலஜி வளருது. அப்படின்னும்பொழுது அஃபீஷியலாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க. எல்லா இதுலேயுமே அஃபீஷியலாக திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு அஃபீஷியல் பேஜ் ஓப்பன், அதில் வருண் ஐபிஎஸ் இருக்க மாட்டார், திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவ்வளவுதான் இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். ஏன்னா அவர் போன பிறகு அந்த பேஜ் அவர் சுருட்டி அக்கல்ல வச்சுக்கலாம் போக முடியாது. அந்த மாவட்டம் கண்டினியூவேஷன் அடுத்து வரும். அதுல ஐயா எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு போட்டா நடவடிக்கை எடுக்கப்படும் தான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி போடுவார். அப்படியா நடந்து விட்டது உங்களுக்கு, அவர்களை கூண்டோடு ஒழித்து விடுகிறேன் பார், இத்தோடு தொலைத்து கட்டி விடுகிறேன் பார், அப்படி பேச முடியாது. ஏன்னா அது சினிமாக்கான இடம் இல்லை. இன்னொன்று கொடுக்குறோம் புகார் எவ்வளோ, அது சரியானதா, புகார் கொடுத்தவனே ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு கொடுத்துருக்கானா இல்லையா, இதெல்லாம் ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால இவர் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாமலேயே அதெல்லாம் பேசிட முடியாது. புகார் கொடுத்துருங்க, நடவடிக்கை எடுக்கணும். ஐயா என்னோட புகார் ஸ்டேட்டஸ் என்ன, உங்கள் ஸ்டேட்டஸ் இதில் இருக்க, இந்த காவல் நிலைய அதிகாரியை போய் பாருங்க. ஐயா இந்த காவல் நிலைய அதிகாரி நடவடிக்கை எடுக்கலையா, நான் பார்க்குறேன், நான் அவருக்கு அறிவுறுத்துறேன். இவ்வளோதான் ஒரு பேஜில் இருக்க முடியும். நான் போனேன், அங்கே போனேன், இங்கே காசு இல்லாமல் இருந்தாங்க ஒருத்தன், அவங்களுக்கு போய் காசு கொடுத்தேன், அவங்க என்ன ரொம்ப பாராட்டினாங்க, அவங்கள விட்டு 2 பாராட்டை விட்டு பேஜ் போட்டுருக்குது. இதெல்லாம் this is equivalent to running a media house. Running a media house is prohibited under the சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் கோட் ரூல்ஸ். இல்லை, இப்போ அந்த மாதிரி மீடியா ஹவுஸ் பயன்படுத்தக்கூடாது. அப்படின்னா நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். மீடியா ஹவுஸை நீங்கள் பயன்படுத்தணும்னா அரசுக்கிட்ட முன் அனுமதி பெற்று வாங்கணும். மீடியா ஹவுஸ் மாதிரியும் நீங்கள் அப்படின்னா எல்லா எஸ்பியும் ஆளாளுக்கு ஒரு யூடியூப் பேஜ் ஆரம்பித்து அவங்கவுங்க நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் இங்கே இப்படி பிடிச்ச மாதிரி பெருமை சேர்த்துக்கலாம்ல, அப்படிலாம் பேசணும். இது அந்த சிஸ்டத்தோட இன்டெகிரிட்டியை உடைச்சிரும். அப்படின்னா ஒரு ஆஃபீஸர் எதை வேணா பேசுவார். அந்த
சப்ஸ்கிரைபர் இருக்கிறதுக்காக இல்லை மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக ஏதாவது ஒன்று அவர் நடந்துப்பார். அப்போ உண்மை டிரெயில் ஆகிடும், உண்மை வந்து தடம் புரண்டு கீழே போயிடும். ட்ரூத் டிரெயில் ஆகி இவங்க கன்வீனியன்ட்டுக்கு இந்த 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 சினிமாத்தனமான விஷயங்கள் உள்ளது. அதனால தான் அப்பயே 1964 ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, எதெல்லாம் பண்ணலாம் ஒரு பப்ளிக் சர்வீஸ். இதெல்லாம் இருக்குது ஒரு ஐபிஎஸ்ல ஒரு ஐஏஎஸ் இவர்களுக்கு என்னெல்லாம் இருக்குது, அதாவது அதில் நிறைய ரூல்ஸ் இருக்கு. இப்போ ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு குறிப்பாக ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரு, ஐஏஎஸ் ஆஃபீஸரு, ஃபாரஸ்ட் சர்வீஸில் இவங்க இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் எப்படி எப்படிலாம் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அதில் குறிப்பான செக்ஷன் 3(1) சப்கிளாஸ் 6ல் they shall maintain high ethical standards and honesty. high ethicalனா உங்களுக்கு எத்திக்கல்னா புரியுது, எத்திக்கலுக்குலாம் டெஃபினேஷன்லாம் கிடையாது. ரொம்ப பண்பாட்டோட நாகரிகமா நடந்துக்கிட்டு எத்திக்கல், அது பண்பாட்டோட நாகரிகமா இருக்கிற மரபை வந்து அப்படிதான். இது வந்து அருண் ஐபிஎஸ் இதை ஃபாலோ பண்ணல நான் சொல்றேன். வருண் ஐபிஎஸ் நான் ஃபாலோ பண்ணேன். எப்படின்னா அவரோட பேஜில் பார்க்கிங் டாக்ஸ் டே, நாய்கள் குறைக்கும் தினம்னு போடுறாரு. யாரை நோக்கி போடுறாரு? நீங்க நாம் தமிழர் வச்சுக்க வேண்டாம், யாரை நோக்கி போட்டாலும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இப்படி போட்டால் வெதர் இட் இஸ் எத்திக்கல் ஆர் அன்எத்திக்கல். இது அன்எத்திக்கல். ஏன்னா நாய்கள் குறைக்கும் தினம் அவர் பேஜில் அப்போ அவர்கிட்ட போய் யார் யாரெல்லாம் முறையிடுறாங்களோ, யார் யாரெல்லாம் அவரை பற்றி சொல்கிறாங்களோ அவங்களாம் நாய்களா? நாய்கள் குறைக்கும் நாய்கள் போலவா? அப்படியா பொருளாகுதா? அப்போது இந்த ப்ரொவிஷன், அதாவது செக்ஷன் 3 சப்கிளாஸ் 1(6) படி மெயின்டைனிங் ஹை எத்திக்கல்ஸ் கூட கிடையாது, ஹை எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஹானஸ்டி. இதில் ஹை எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இதில் போச்சு. அதனால வருண் வந்து இந்த விதியை மீறி இருக்கிறார். மெயின்டைன் பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி, அதாவது கட்சியில வந்து எந்த கட்சியும் சார்ந்திராம எல்லா கட்சிக்கும் பொதுவான பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டினே போட்டிருக்காரு. அப்போ அரசியல்ல அவர் வந்து சமநிலை கடைபிடிக்கணும். ஆனா ஒரு கட்சியை குறிப்பிட்டு ஒரு பேசி இதை தேடிக்கிட்டே போனா நாம் தமிழர் கட்சி பேர் வரும் அப்படின்னு சொல்றாருன்னா அதுல 2 தவறு இருக்கு. வரும்னு சொல்றாருன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாருன்னா இவருக்கு யார் இன்வெஸ்டிகேஷனுக்கு அதிகாரம் கொடுத்தான்னு நான் கேட்குறேன். அந்த காவல் எஸ்ஐ தானே பண்ணணும். அப்போ அவர் வேலையை இவர் எடுத்துக்கிட்டாரா? அவர் விஷயத்துல இவர் எப்படி தலையிடுவாரு? இல்லைங்க நான் வரும்னு நான் நம்பிக்கையில் சொல்றேன்னா நீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா இதை பற்றி விசாரிக்கிற அதிகாரி நம்ம மேலதிகாரியே சொல்லி முடிவு பண்ணிட்டு ஒரு வழக்கு மேலதிகாரி சொல்ற அப்ப இதை தான் நம்ம முடிவு எடுக்கணும்னு சொல்றாரு. இதுல இன்டெகிரிட்டி போயில்லையா? இன்னொன்னு சீக்ரெசி மெயின்டைன் பண்ணோம்ல ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அப்போ சீக்ரெட் இந்த வழக்குல நான் சொல்றேன், ஆமா நாம் தோண்டிக்கினே போனா நாம் தமிழர் வந்துரும், நாம் தமிழர் வந்துரும்ன்றதே ஃபேக்டா வச்சுப்போம். நீங்க எப்படி அதை வெளியிட முடியும்? பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டியும் இல்லை, இன்டர்ஃபியரன்ஸ் வித் தி ஒர்க் ஆஃப் சபார்டினேட்ஸ் வருது. நீங்க அவரை வந்து மிஸ்லீட் பண்றீங்க. இல்லை அவரோட விஷயத்துக்குள்ள அவரோட சீக்ரெட்ஸை நீங்க தெரிஞ்சுக்க முடியாது, எஸ்பி தெரிஞ்சுக்க முடியாது. அவர் இன்வெஸ்டிகேஷன் அவருக்கு சொந்தமானது தான். சினிமாவை சொல்ற மாதிரி தான், நீங்க 100 ஸ்டேஷனுக்கு எஸ்பியா இருக்கலாம், ஆனா இந்த ஒரு ஸ்டேஷனுக்கு நான் தான் இன்ஸ்பெக்டர் ஒரு படத்துல ஒரு நடிகர் சொல்லுவார், அந்த ஸ்டேஷனுக்கு அவர் தான் பொறுப்பு. அப்ப இவர் கேட்க முடியாது. அப்ப இல்ல ஒரு தனக்கு கீழே இருக்கக்கூடியதுல சரியான முறையில் கேட்கக்கூடிய பொறுப்பு எஸ்பிக்கு இருக்குது. சரியான முறையில் நடக்குதா இல்லையான்னு கேட்கணும். நடக்கலைன்னா அதுக்கு தகுதியான ஆள் இவர் சரியில்லை, இவர் மேலே குற்றச்சாட்டுனா வேற ஆஃபீஸருக்கு அந்த ஒர்க்கை அசைன் பண்ணலாம். இந்த இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் பண்ணக்கூடாது, நான் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஎஸ்பி போடுறேன், அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோன்னு மாற்றி விடலாம். இவர் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிடுறாரு. அந்த எஸ்ஹெச்ஓ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் தான் பண்ண முடியும். ஸ்பெஷல் டீம் போட்டால் அவங்க பண்ணணும். அப்போ அதை இவர் மெயின்டைன் பண்ணல, பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டியும் அவர் மெயின்டைன் பண்ணல. ஏன்னா இதே போன வழக்குல திமுக அவர் கைது பண்ணிதானா இஎஸ் மெயின்டைன்ட் பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா அப்படி யாரையும் பண்ணல. ஆனா நாம் தமிழர் மட்டும் தான் பண்றாருன்னா இஎஸ் நாட் மெயின்டைன்ட் பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி. இன்னொன்னு அவரு பர்சனலா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுல புகார் கொடுத்து பண்ணியிருக்காருல, அதுவே தவறானது. அதுவே தவறானது. இஸ் நாட் சப்போஸ் டு லாட்ஜ். இன்னொன்னு கூட இருக்கு, அதுல அவர் வந்து ஒரு புகைப்படம் வச்சிருக்காரு அவரோட பேஜ்ல. அது நம்ம பேசக்கூடாது, இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்துட்டு அவருக்கு தெரியட்டோன்றதுக்கு, அவர் புரிந்து கொள்ளட்டோன்றதுக்காக அவர் மனைவியும் அவரும் காவல்துறை சீருடையில் தம்பதியாக இருக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. நீங்கள் சீருடையில் தம்பதியாக படம் எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. அது அப்படி எடுக்கக்கூடாதுங்க. நான் நீங்களும் உங்கள் மனைவியாரும் அதை நான் மதிக்கிறேன், உங்களுக்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கையை நான் மதிக்கிறேன். ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து ஒரு புருஷன் பொண்டாட்டியா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க, வெல் அண்ட் குட், அது ரொம்ப மகிழ்ச்சியாக உங்கள் பிள்ளைங்களோட போடுங்க, பகிர்ந்துக்கிறீங்க, அதை நம்ம தனிப்பட்ட முறையில் அதை நம்ம மதிக்கிறோம், ரசிக்கிறோம். நீங்கள் காவல்துறை, நான் எங்கள் மனைவியும் காவல்துறையில் பெரிய ஆளாக இருக்காங்க, நானும் காவல்துறையில் பெரிய ஆளாக இருக்கிறேன், நீங்கள் இந்த அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக
ஒரு மெசேஜை கம்யூனிகேட் பண்ணுறீங்க, நாங்கள் 2 பேர் பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கோன்ற ஒரு இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்துறீங்க. மறைமுகமான நெருக்கடியை நீங்கள் மற்றவங்களுக்கு ஏற்படுத்துறீங்க. ஐயோ மற்ற ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட அவங்க 2 பேர் இருக்காங்கப்பா, எங்கன்னா மேலே பக்கத்தில் இருக்காங்கப்பா, வெளியில இருந்தால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு வந்தாங்களோப்பா அப்படின்ற பார்வையும் அதில் ஒன்று வந்துடும். ஒன்று, இந்த யூனிஃபார்முக்கு ஒரு டிக்னிட்டி, மரியாதை இருக்குது. நீங்கள் ஒரு வழக்கறிஞர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு டீ குடிக்கிறதுக்கு அச்சப்படுவாருங்க. யூனிஃபார்ம் ரோப்ஸை போட்டுக்கிட்டு ரோட்டில் நடந்தால் பேண்டை கட்டிட்டு கவுனை எடுத்துகிட்டு தான் நடப்பாங்க. கவுனோட போட்டுக்கிட்டே நடக்க மாட்டாங்க. அது டிக்னிட்டி, நம்ம தொழிலுக்கு கொடுக்குற மரியாதை. நீங்கள் யூனிஃபார்மோட ஏன் கட்டிப்பிடிச்சி ஒரு டான்ஸ் ஆடக்கூடாது? நிறைய பேர் நடவடிக்கை எடுக்க நம்ம பார்க்குறாங்களா, நம்ம இந்த ஷார்ட்ஸ் பண்ணுறவங்க, டிக்டாக் பண்றவங்களாம் யூனிஃபார்மோட பண்ணாங்க, நடவடிக்கை எடுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த யூனிஃபார்ம் மேல இருக்கிற மரியாதையை நீங்க குறைக்கிறீங்க. அப்படி ஒரு கடைநிலை காவலர் அதை குறைக்கிறாருன்னா நீங்க நேர்மையாளர் ஆச்சு, உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல. நீங்கள் அப்படி தம்பதி சமேதரா ஒரு போட்டோவை போடலாமா? அது சரியா? அது நியாயமா? நான் மாரல்ஸ்க்கே விட்டுறேன், நான் புகாருக்கே போல. நீங்க அது மாரல் கூடாவே இல்லைன்னு கூட வச்சுப்போம், அப்ப கூட நீங்க செய்யலாமா? உங்களுடைய தனிப்பட்ட நீங்க 2 பேர் தம்பதிகள் பகிர்றதுக்கு அது இடமா? அப்ப அவங்களோட இது அபிஷியலா அன்அபிஷியலா? அபிஷியலா இருந்தா உங்க படம் மட்டும் தானே இருக்கணும். உங்க படம் நான் இப்படி கேட்கிறேன் பாருங்க, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சிகரெட் பிடிக்க கூடாதுன்னா பிடிக்கலாம். சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ கொடுக்குறான்னு வச்சுங்களேன், யூனிஃபார்ம்லயே. சினிமாவில் காட்டுவாங்க அதை. அப்படி எங்கன்னா ஒரு காவல் அதிகாரி நீங்க போஸ்ட் கொடுத்து ஒரு போட்டோ போட்டு நீங்க பொது வெளியில பார்த்துருக்கீங்களா? ஏன் என்ன சொல்லுங்க? இது போயிடும். அதுதாங்க மாரல்ங்க, அதெல்லாம் மாரல்ஸ். அந்த யூனிஃபார்முக்குன்னு ஒரு மரியாதை, அதாவது தகுதி போயிடும். மென் மே கம் மென் மே கோ, சிஸ்டம் வில் சர்வை ஃபார் எவர். நீதிபதிகள் மாறுவார்கள், நீதிமன்றம் மாறாது. ராமன் இருப்பார், சோமன் இருப்பார், யார் வேணா வருவாங்க போங்க. ஆனால் நீதிமன்றம், அந்த நீதி என்னை விட சின்ன பையன் நீதிபதியாகி வந்துடுறாரு, அவருக்கு அதே வணக்கம் தான். யுவரானு தான் சொல்றேன், மயிலாட் தான் சொல்றேன். ஏன் சொல்றேன்? எங்கிட்ட பாடம் படிச்சவங்களே சில சமயம் போயிடுறாங்க, அவங்க வேற கோர்ட்ல போறாங்க. அங்க போனா நான் ஜூனியர் தான், அங்க வாடா போடான்னு கொடுத்து நான் கூப்பிடுறேன்னா ஏன்? அந்த இடத்திற்கான மரியாதை. அப்போ உங்க உடுப்புக்கான ஒரு மரியாதை இருக்குல்ல, அதை நீங்க இவ்வளவு கீழே இருக்கிறீங்க, அது நியாயமா? அது சரியா? இல்ல, இப்ப நிறைய பேர் இந்த உடுப்போட தான் நிக்கிறாங்க. தவறுங்க, தவறு. உடுப்போட இருக்கக்கூடாது. உடுப்போட நாளைக்கு ஒருத்தர் பாட்டில் வச்சுக்கீங்க, இது டியூட்டி ஹவர்ஸ் தவிர மற்ற இடத்துல சாராயம் குடிக்கிறதுன்னு ப்ரொஹிபிட்டட் கிடையாது, அப்படி ஒன்றும் கிடையாது. நீங்கள் இம்மாரல் வாழ்க்கை தான் வாழக்கூடாது, 2 மனைவி வச்சுக்கிறது, பெண்கள் அடிக்கிறது, இது போன்றது தான் குற்றம். தனிப்பட்ட முறையில் ஒரு அதிகாரி மது அருந்தலாமா? அது ஒன்றும் குற்றம் கிடையாது. இட் இஸ் நாட் அன் அஃபென்ஸ். ஸ்மோக்கிங் இஸ் நாட் அன் அஃபென்ஸ். நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு பிடி பண்ணுறதுக்காக சிகரெட்டை பிடிச்சின்னு யூனிஃபார்மில் அப்படியே பிடிச்சின்னு ஒரு போஸ்ட் போட முடியுமா? ஒரு தக் லைஃப் போட முடியுமா? போட்டால் அது சரியா இருக்குமா? அது மாரல்ஸ் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை? உங்களை பார்த்து இந்த யூனிஃபார்முக்கான மரியாதை கெட்டுடுதில்லை. அப்போ இதுவும் ஒரு விதமான மரியாதை குறைவு தான், அசூயை தானுங்க அது. அப்படி ஒரு காவலருடைய அபிஷியல் பக்கத்தில் இன்னொரு பெண்ணோட ஒரு காவலரை பார்ப்பது அசூயானது, அது தவறானது. அது வேறு வேறு பார்வைகளை ஏற்படுத்தும். ஒரு காவல் பெண்மணியை, ஒரு எஸ்பியை, பெண் எஸ்பியை அப்படியே பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும் நமக்கு. ஒரு தனிப்பட்ட பெண் எப்படி இவங்க ஒரு சிங்கம் போல செயல்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு உணர்வு, நல்ல உணர்வு ஏற்படும். அவர் கணவரை தோள் மேல கை போட்டுட்டு எடுக்கிறாங்கன்னு ஒரு போட்டோ வச்சுங்களேன், அது என்ன மாரல்ஸை கன்வே பண்ண உங்களுக்கு? அது என்ன? அது காவல்துறை பற்றி தரத்தை குறைத்து விடாதா? இதையெல்லாம் மேலதிகாரிகள் எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியவில்லை. அப்போ அந்த விதத்திலையும் ஐயா வருண் ஐபிஎஸ் அவர்கள், இதை அவர் தெரிஞ்சுக்கிட்டோன்றது சொல்றேன், இது பிரச்சனை இதோட கூட போயிடுங்க. ஆனா எங்கேயும் போய் அவர் இந்த தவறு செஞ்சுக்கிறோம். ஏன்னா விரும்பியோ விரும்பினாமலோ, நான் எதிர்த்தாலும் அவர் தமிழ்நாட்டு பிள்ளை, நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் என் சகோதரன். நாளைக்கு அவருக்கு ஒரு பெரிய இடம் வருதுன்னா, தமிழ்நாட்டுக்காரன்னு அங்க பேசப்படுதுன்னா, அவரை பற்றி தமிழ்நாட்டுக்காரன் அவர் பேசும்போது எனக்கு வந்துடும், அது அந்த பெருமை எனக்கு வந்துடும். நாங்கள் போய் பேசுறோம்னு வச்சுக்கலாம், ஆமாம் உங்கள் ஆள் கூட ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருந்து செம்ம சாதனை படிச்சாப்பன்னு அந்த புகழ் எனக்கும் சேர்த்து வருது. இகழ் எப்படி சேர்த்து வருமோ அது புகழ் எனக்கு சேர்த்து வரும். அப்போ நீங்கள் போய் இன்னொரு இடத்துல, எங்கள் ஊரில், நம்ம ஊரில் நம்ம அடிச்சுக்கிறோம், உங்களை பற்றி பேசிக்கிறோம், அது பரவாயில்லை, நமக்குள்ளேயே கூட போயிடலாம். நீங்கள் இன்னொரு நார்த் இந்தியாவில் போயோ, இல்லை மிடில் ஈஸ்டில் போயோ, நீங்கள் வெஸ்ட்டில் போய் இந்த அவமானத்தை சம்பாதிச்சிங்கன்னா, தமிழ்நாட்டுக்காரங்களாம் இப்படி புத்தி இல்லைன்னு சொன்னாங்கன்னா, அப்பொழுது எனக்கு வந்து எனக்கு நான் சொல்றது ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன். அப்போ நீங்கள் அதை கடைப்பிடிங்கன்னு நான் சொல்றேன். நான் உங்களை அதை உங்கள் மனசை தொட்டு கேட்டுங்கன்னு தான் சொல்றேன். உங்களுக்கு சாகசங்கள் பண்ணல. எப்படி நீங்கள் இந்த பேசுகிற போக்கு இது ஒரு சரண்டர், சமாதானம், இறங்கி போறீங்க நீங்க ஏங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்க நான் என்ன கேட்குறேன், நான் ஏன் அவர்கிட்ட முட்டிக்கிட்டே தான் நிற்கணுமா? எனக்கு முட்டணும்னு தேவை இருக்கா? நான் இன்னமும் சொல்றேன், அவர் நேரடியாக பார்த்தது இல்லைங்க. எனக்கு என்னங்க பாக வாய்க்கா சண்டையா? நம்ம லோக்கல்ல சொல்ற மாதிரி சொல்றேன். எனக்கும் அவருக்கு என்ன பாக? சித்தாந்தத்துல நாம ஒரு சித்தாந்தத்தில் இருக்கிறோம், நாம சார்ந்திருக்கிற சித்தாந்தத்தை சேர்ந்த
கட்சி தம்பிகளை வந்து அவர் தவறா நடத்துறாரு, அதனால நமக்கு ஒரு கோபம் வருது. சித்தாந்தம் இன்னொரு சித்தாந்தத்துக்கு கட்சி தம்பிகள் மீதான வழக்கில் தவறாக வழக்கில் பல பேசுற இடத்துல தாக்கப்பட்டதுல எல்லாம் தவறாக தான் நடந்தது. தாக்கப்படும் போது அது எப்படி தவறு அவரோட இதுல தான் நான் சொல்றேன். அப்ப அது அடிச்ச அதிகாரிகள் மேல நடவடிக்கை அவர் எடுத்துருக்கணும், நம்ம தான் அவர் கவனத்துக்கு கொண்டாடல. இதை நீங்க அப்படிதான் நினைச்சா நான் ஒன்றும் வருண் ஐபிஎஸ் அவரோட சண்டைக்கு நிற்க வேண்டிய தேவையில்லை. இப்பவும் சொல்றேன், அவர் ஒரு மனிதரா நான் அவரை விரும்புவேன், நேசிப்பேன். அவர் ஒரு மனிதர், இன்னும் குறிப்பா நான் கொஞ்சம் கூடுதலாக நேசிப்பேன். மனிதர் என்பதை தாண்டி அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அப்ப எனக்கு அவர் மேல கூடுதல் அக்கறை இருக்கும். இன்னைக்கு நான் திட்டுறேன் இல்ல, நாளைக்கு அவர் பக்கத்து ஸ்டேட்ல போயிட்டு அவருக்கு எதனா ஒரு விஷயம்னா நான் நிற்பேன். எதுக்கு? இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற பாருங்க. அவ்வளவு வன்முறையா அவ்வளவு மோசமா திமுக நம்ம கிட்ட நடந்த போது, நாம் தமிழர் கட்சி கிட்ட நடந்த போது கூட அங்க ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பாடை கட்டிய போது, அவருக்கு கர்நாடகாவில் செருப்பு மாலை அணிவித்த போது இந்த எல்லாரும் வாய முடிக்கிறதாங்க. நான் சீமான் அவர்கள் சொன்னாங்க, அதை எப்படி பண்ணுவீங்க, அவருக்கு நிகழ்த்துற அவமானம் தமிழகத்துக்கு நிகழ்த்துற அவமானம், தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் தமிழகத்துக்கு நிகழ்த்துற அவமானம் கண்டனம் வெளியிட்டாங்க. அப்ப இது என்ன சரண்டரானா, இருக்கட்டும், இந்த நாட்டுக்காக சரண்டர், இந்த தமிழுக்காக சரண்டர், இந்த நிலத்துக்காக சரண்டர். அந்த சரண்டர் ஒன்றும் எனக்கு அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. ஏனென்றால் எனக்கு தனிப்பட்ட ஈகோவும் கிடையாது, எனக்கு தனிப்பட்ட கோபமும் கிடையாது. அவர் திருந்தணும், அவர் சரிப்படுத்திக்கணும் தானே. அதை நான் அதை சரிப்படுத்தி அதை அவர் சரின்னு நினைக்கிறாரு. அது எப்படி இந்த நேர்காணல் கூட அது அவர் செய்யது சரியில்லை, அது எப்படி எப்படிலாம் தவறாதுன்றதை நான் சொல்றேன். இப்ப அந்த விதி பொலிட்டிக்கல் இம்பார்ஷியாலிட்டி போயிடுச்சுங்களா, அதுலயே 9ல மெயின்டைன் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. அக்கௌண்டபிலிட்டினா தான் செய்த காரியங்களுக்கு காரணம் பொறுப்பே இருக்கிறது, காரண காரியங்களை சொல்றது, டிரான்ஸ்பர் வெளிப்படையா இருக்கிறது. நான் இப்ப கேட்கிறேன், அவரோட புகார் மட்டும் உடனடியா எடுத்து பதிவு செய்யப்பட்டு அது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதுல டிரான்ஸ்பரன்சி இல்லையோ? ஏன்னா அதுக்கு முன்னாடி கொடுத்த புகார்கள் இருக்குது, இதுல மட்டும் இருக்குது இல்லையா? உங்க இதுக்கு செயலுக்கு நீங்க அக்கௌண்டபிலிட்டி கொடுங்க, உங்களுக்கு நீங்க இதுக்கு புகாருக்கு டிரான்ஸ்பரண்டா இருங்க. இது ரெண்டுமே அவர் மெயின்டைன் பண்ணலன்னு நான் இந்த ரூல் படியும் பாக்குறேன். ஸோ இஸ் நாட் மெயின்டைன் அக்கௌண்டபிலிட்டி ஆர் டிரான்ஸ்பரன்சி, ரெண்டுமே இல்லை. மெயின்டைன் கர்டசி and good behavior with the public. Maintain இது ரொம்ப முக்கியம். இது முக்கியம். good behavior with why whether he is behaved in a good manner or not na இல்லை என்பது அவருடைய அந்த எக்ஸ் வலைத்தள பக்கத்துல இருக்குது. இன்பாக்ஸ் இஸ் ஓப்பன்னு சொல்றதோ அல்லது டாக்ஸ் பார்க்கிங் டேன்னு சொல்றதோ ரெண்டுமே இதற்கு நேர் எதிரான கர்டசின்னு ரொம்ப மரியாதையா நடந்துக்கணுங்க. இப்போ நாம பார்க்குறோம், நான் பல சந்தர்ப்பங்களை பார்த்துருக்கேன். ஒரு கோர்ட்ல வாசல்ல இருக்க கிளார்க்கு கிடக்கிறது நீங்க கஷ்டம், ஆனா நீதிபதி கிட்ட பேசுறது ஈஸி. ஒரு கலெக்டரேட்ல நீங்க பியூன் கிட்ட போனீங்கன்னா உள்ள வரமாட்டாங்க, ஐயா இருப்பாருங்க, வரமா போய் உட்காருங்க அப்படின்வான். ஆனா நீங்க உள்ள கலெக்டர் ரூமுக்குள்ள போயிட்டா வாங்க சார் உட்காருங்க, டீ சாப்பிட்றீங்களான்னு ஆஃபர் பண்ணுவாங்க. டீ அதே நம்மளை வெளியில விடமாட்டேன்னு சொன்ன அதே பியூன் கிட்ட கூப்பிட்டு தேநீர் கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க சார் பேஷண்டா கேட்பாங்க. அப்போ ஏன் நான் அதை சொல்றேன்னா, அவரு கூட அறியாமையில வெளியில இருக்கிறவர் பேசலாம், ஆனா ஒரு உயர் அதிகாரிக்கு ஹைலி டிக்னிஃபைடு, ஹைலி குவாலிஃபைடு, அந்த படிப்பும் அனுபவமும் கற்பிதமும் சேர்ந்திருக்கும் போது ரொம்ப நெறியோட இருக்கணும், ரொம்ப மரியாதை. அதனால தான் கர்டசின்ற வார்த்தை அதில் சேர்த்திருக்கிறான். நீங்க டிஸ்கர்டசியா நடந்துக்கிறீங்க, நீங்க கர்டசியோட நடந்துக்கல, அப்போ இதன்படியும் நீங்க இல்லைன்னு நான் கருதுறேன். அதனால அதையும் அவர் மாத்திக்கணும். இன்னொன்று சொல்றது, இது ரொம்ப முக்கியமானது, அதே செக்ஷன் 3(1) சப்கிளாஸ் வந்து 17 ஆக்ட் வித் ஃபேர்னஸ் அண்ட் இம்பார்ஷியாலிட்டி அண்ட் நாட் டு டிஸ்கிரிமினேட் அகெயின்ஸ்ட் எனி ஒன் பர்டிகுலர்லி த புவர் அண்ட் அண்டர் ப்ரிவிலேஜ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதோட பொருள் உங்களுக்கு புரியுது. ஃபேராக நடந்துக்கணும், இம்பார்ஷியலாக நடந்துக்கணும், டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. இவர் பெரியவர், அவர் சின்னவர், இவருக்கு முக்கியத்துவம், அவருக்கு முக்கியத்துவம், இவர் வழக்கு எடுத்துக்கணும், அவர் வழக்கு எடுக்கக்கூடாது, அப்படிலாம் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. குறிப்பாக அதுலேயும் புவரும் சோஷியலி பேக்வேர்டு, டிசேபிள்டு, அண்டர் ப்ரிவிலேஜ் சரியான வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்களுக்கு அப்படி நடந்துக்கணும்னு இருக்கு. அப்படி நடந்துக்கல ஐயான்னு நான் சொல்கிறேன். வருண் ஐயா அப்படி நடந்துக்கல அப்படின்னு சொல்கிறான். மெயின்டைன் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அந்த மாதிரி நடந்துக்கலன்னு எதை வச்சு நீங்க முடிவு? எப்படி சில விஷயங்கள் தவறலாம், எல்லாருக்குமே தவறலாம். இல்ல அதுக்குன்னு அதை சொல்லி இது முழுக்க அவர் நடந்துக்கல. இல்ல அவர் வந்து ஒரு சார்பா நடந்துக்கிறார், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி நடந்துக்கிறாருன்னு நம்ம வச்சுட்டோம், ஒரு குற்றச்சாட்டை சொல்றோம், அப்படி நம்ம பொது வெளியில் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்படி இல்லைன்ற அக்கௌண்டபிலிட்டி சொல்ல வேண்டியதும் அவருக்கு இருக்கு. அப்படி எண்ணமே வராத மாதிரி நடந்துக்க வேண்டிய தேவையும் அவருக்கு இருக்கு. இப்போ
இவர் இப்படி நடந்துகிட்டாரு அப்படின்னு நானா கற்பனை பண்ணிக்கிறதுக்கு நான் மனநோயாளி இல்லை. ம். அப்படி நான் நான்றது வந்து நான் நாம் தமிழரை சொல்றேன். அப்படி நடந்துக்கிறது எனக்கு மனநோய் அப்படின்னா இதற்கு முன்ன இந்த எஸ்பி கிட்ட நான் பேசியிருப்பேன் இதே போல. இதற்கு முன்ன இந்த டிஐஜி ஐஜி கிட்ட நீங்க இல்லைங்க இந்த சாதியை சேர்ந்துருக்கு தொடர்றீங்க, அந்த சாதியை சேர்ந்தவங்களுக்கு சாதகமா பண்றீங்க அப்படின்னு நான் பேசியிருப்பேன். நான் நாம் தமிழர் கட்சி எந்த உறுப்பினர் எந்த பொறுப்பாளர் எல்லாம் யாரோ ஒருத்தர் பேசுறோம். நாங்க அப்படி யாரையுமே இது வரைக்கும் பேசலையே. நீங்க இம்பார்ஷியலா நடந்திருந்தா, நீங்க டிஸ்கிரிமினேஷன் இல்லாம நடந்திருந்தா நாங்கள் அப்படி பேசியிருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த விதத்திலையும் ஐயா வந்து ஃபெயிலியர் ஆயிட்டாரு. மெயின்டைன் கான்ஃபிடென்ஷியாலிட்டி நான் சொன்னேன். இப்ப நாம் தமிழர் அதாவது ரகசியத்தன்மையை காக்க மறந்து விட்டார். அப்புறம் டேக்கிங் இதுல என்ன ரகசியத்தன்மை இருக்கு அதுதான் சொல்றேன். இப்போ வழக்கு கொடுத்துருக்காங்க. இதை தோண்டிக்கிட்டே போனா நாம் தமிழர் வந்துரும் சொல்றாருல, வந்துரும்ன்றது ஒரு ரகசியம், வந்துருன்றது ஒரு ரகசியம். இப்ப நான் எப்படி சொல்றேன் பாருங்க. அப்படின்னா நீங்க நாம் தமிழருக்கு இண்டிகேஷன் கொடுத்துட்டீங்க, வந்துருவீங்க, உஷாரா வராம எவிடன்ஸ் எல்லாம் கலைச்சிருங்க, தப்பிச்சுக்குங்க அப்படின்ற ஒரு செய்தி அதுக்குள்ள இருக்குல்ல. அப்ப இது மாதிரி நாம் தமிழ் அந்த கேஸ்ல நம்ம இருக்கமா, இதுல கனெக்ட் பண்ணிட்டே வந்தா நாம வந்துருமா, அப்போ இந்த லிங்கை கட் பண்ண நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப அதை நீங்க அதுதான் சொல்றேன், மெயின்டைனிங் கான்ஃபிடென்ஷியாலிட்டி இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அப்ப நீங்க அப்படி கான்ஃபிடென்ஷியாலிட்டியை மெயின்டைன் பண்ணாம ரிவீல் பண்ணிட்டீங்க வெளியில, அதன் மூலமா இப்ப நாம் தமிழர்காரர் தப்பிச்சிட்டு இருப்பான். அதுக்கு நீங்க வழி வைக்கிறீங்க. அப்ப நீங்க சட்டத்துக்கு புறம் பார்த்தா யூ ஆர் ஃபெயில் டு மெயின்டைன் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. அப்போ அந்த விதத்தில் அவர் இதுதான் அது தவறான விஷயம் தான். இன்னொன்று, இந்த மாதிரி விசாரணை தகவல்களை வெளியிடலாமா? தவறு இல்லை அது. நாளைக்கு இதே மாதிரி நீங்கள் பண்ணுறாலும் ஒரு கொலை கேஸில் இன்னார்தான் முன்கூட்டியே நீங்கள் வெளியிட்டுட்டீங்கன்னா அவன் பறந்துட போயிட மாட்டான். இப்போ எவ்வளோ பேர் வெளியில் இருக்காங்க, கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கீங்க. இந்த ஆம்ஸ்டாங் கேஸில் கண்டுபிடிக்க முடியாமல் வெளிநாட்டிலாம் இருக்காங்க. அதே மாதிரி சூழ்நிலை நீங்கள் உருவாக்கிட்டீங்களே, நாம் தமிழர் கட்சி ஃப்ளைட் கிட்டு பிடிச்சி போயிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை வெளியிட்டதே இல்லீகல். யூ ஃபெயில் டு மெயின்டைன் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. அந்த பிரிவு படி அதை நீங்கள் தவறு. ஆமாம். டேக்கிங் பார்ட் இன் பாலிடிக்ஸ் அண்ட் எலெக்ஷன். அரசியல்ல பங்கெடுக்க கூடாது, தேர்தலில் நிற்கக்கூடாது. இது ரெண்டும் இருக்குது. நீங்க தேர்தலில் நிக்கல, ஆனா அரசியல்ல பங்கெடுக்கிறீங்களே, எப்படி பங்கெடுக்க? அது ஒரு கட்சி சார்ந்து ஒரு கட்சிக்கு தேவையா? ஒரு கட்சி எந்த கட்சி பேரையே சொல்லக்கூடாது இல்லையா? கட்சி சார்ந்து ஒரு கட்சி பேரையே சொல்லக்கூடாது. ஒரு கட்சி மோசமான கட்சின்னு நீங்க ரிவீல் பண்றீங்கன்னா உங்க பர்சனல் ஒப்பீனியன், ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் பர்சனல் ஒப்பீனியன் சொல்லக்கூடாது, தெரியுங்களா? அவருக்கு ஒரு விஷயத்துல இருக்கிற பர்சனல் ஒப்பீனியன், எனக்கு வந்து திமுக நல்ல கட்சி என்று தோன்றுறது ஒரு பர்சனல் ஒப்பீனியன் சொல்லக்கூடாது. இந்த ஐபிஎஸ் ஆபீசர்ல எந்த ஐபிஎஸ் ஆபீசரும் சொல்லக்கூடாது. he is not supposed to reveal his personal opinion. he may have personal opinion. இல்ல இப்படி பாத்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸும் பண்ண முடியாதுங்க. யாருமே வெளிப்படை யார் சொன்னாங்க சொல்லுங்க? இந்த கட்சி மோசமா, நாம் தமிழர் கட்சி மோசமான கட்சி, ஏதாவது ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. இப்ப இவர் சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அதை தானே மறைமுகமா சொல்றாரு. அந்த கட்சி ஆளுங்க எல்லாம் மாட்டுவாங்க, அவங்க தான் என்ன பேசுறாங்கன்னு அப்படி சொல்றாருல. மிஸ்டர் எக்ஸ் பண்றாரு அப்படிதான் சொல்லணும். மிஸ்டர் எக்ஸ் இதை பண்றாரு, he belongs to particular party, இந்த கட்சியை சேர்ந்தவன்னு சொல்லலாம். ஆனா இவர் ஒட்டுமொத்தமா he derives a opinion and he expresses opinion. அவர் ஒரு கருத்தை உருவாக்கிக்கிட்டு அவரோட பர்சனல் ஒப்பீனியன், அதுவே சர்வீஸ் ரூல்ஸ்க்கு எதிரானது தான். he is not supposed to reveal. அவர் சொல்லக்கூடாது. அப்ப அதையும் அவர் செய்யறாரு. he takes effective participation in politics. எப்படின்னா அதன் மூலமா திமுக சார்பு அரசியலுக்கு அவர் துணை நிற்கிறாரு, நாம் தமிழர் அரசியலுக்கு எதிர் நிற்கிறார். ஒரு அரசியல் கட்சிக்கு எதிர் நின்றாலோ இல்லது ஒரு கட்சி அரசியலுக்கு துணை நின்றாலோ அதுவும் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் தான். அது வந்து வேணா கூட கோர்ட்ல போய் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ அதுல இருக்கு. அடுத்தது டேக்கிங், இது வந்து செக்ஷன் 5. செக்ஷன் 8 வந்து என்ன சொல்றதுன்னா, கனெக்ஷன் வித் ப்ரெஸ் அண்ட் மீடியா. ப்ரெஸ்ஸோடையும் மீடியாவோடையும் அப்படிலாம் தொடர்பில் இருக்கக்கூடாது. அப்படி பண்ணுறதா இருந்தால் அவங்க ப்ரையர் பர்மிஷன், எந்த கேஸை பற்றி பேசுறதா இருந்தாலுமே அவங்க ப்ரையர் பர்மிஷன் வாங்கணும். அதுவுமே எல்லாத்தையும் பண்ண முடியாது, ரிவீல் பண்ண முடியாது. இவர் ஒரு நாளும் ட்விட்டரில் பார்க்குறது, செய்திகளை வெளியிடுறது, கருத்துக்களை சொல்கிறது. ஒரு மீடியா என்ன வேலை செய்யுது? ஒரு செய்தியை வெளியிடுது, ஒரு ஃபீட்பேக் வந்து அதுக்கேற்ற மாதிரி விளக்கத்தை கொடுக்குது, அதுக்கான ஃபீட்பேக் பண்ணுது, செய்திகளை பரப்புது, கடத்துது, செய்திகளை சொல்லுது, செய்திகளை பரப்புது, கடத்துது. அதுதானே அது ஒரு மீடியா ஹவுஸோட கருத்து என்னவோ அதை சொல்லுது. அதை எப்படி ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் செய்ய முடியும்? அதெல்லாம் இருக்கக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. அது சர்வீஸ் ரூல்ஸ். நான் சொல்ல இஸ் இட் நாட் ரன்னிங் எ பேரலல் மீடியா ஹவுஸ். அப்படிதான் இது இருக்கு. இப்போ இதெல்லாம் இருக்கு இல்லையா,
இதெல்லாம் கொண்டு போயிட்டு நம்ம ஒரு மெமோராண்டமாக தயார் பண்ணுறோம். தயார் பண்ணி ஹோம் மினிஸ்ட்ரியில் இதுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க தான் இவங்களுக்கெல்லாம் வாத்தியார் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்களாண்ட போய் நம்ம புகார்லாம் கொடுக்க வேணாம், நீங்கள் அப்படி பண்ணிட்டாருங்க இப்படி. ஏன்னா நம்ம ஊருக்காரர் அவருக்கு எது ஒன்று நடந்தாலும் அதுக்கு நமக்கு அதில் பொறுப்பு இருக்குது. ஆனால் நம்ம கேட்கணும், உண்மையிலேயே இப்படிலாம் பேர் போடாமே கேட்கலாம். இப்படிலாம் ஒரு அதிகாரி நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு எக்ஸ்ன்ற கட்சியை பற்றி இப்படி பேசியிருக்காரு, அப்படி பேச ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு உரிமை இருக்கா? இப்படி ஒரு சார்பாக இருக்காரு, அப்படி இருக்க உரிமை இருக்கான்னு கேட்டால் அவங்க பதில் சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கு ஒரு பயணம். திருச்சியில் ஐயா வருண் அவர்களை பார்த்து நம்ம புகார் கொடுக்கணும், அவர் நடவடிக்கை எடுத்துருவாரு. அது எனக்கு நம்பிக்கை. உங்களுக்கு சந்தேகம் இருக்க மாதிரி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லைங்க, நடவடிக்கை எடுத்துருவாருன்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க. ஏங்க அவர் இன்னும் அவர் மனைவி பண்ணது கொடுத்ததுக்கு எடுத்தவர் என்னடா நம்ம மனைவிக்கு மக்களுக்கு நடந்ததுக்கே நடவடிக்கை எடுத்தோம், இது கொடுக்கணும் நாளைக்கு எடுக்கணும்னா கேள்வி கேட்க மாட்டோம். இந்த நாளில் என்னதான் எடுத்துருக்கணும்? இல்லை நமக்கு நம்ம போய் கொடுக்கல, அவருக்கு ஒரு பதில் இருக்குல்ல. என்னை பார்த்து வந்து கொடுத்தா தானுங்க, நான் எப்படிங்க அடுத்த ஸ்டேஷனில் இருக்கிறது அப்படி சொல்ல முடியுங்க அப்படின்னு அவர் சொல்லலாம்ல. அதனால நம்ம நேரடி அவரே போய் பார்த்து ஒரு 20-30 மனு தயார் பண்ணி அவர் நடவடிக்கை எடுத்தோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு புகார் கொடுத்த மனுக்கள் மீது இருக்கு, புதுசாகவே கொடுப்போம். ஏன் நமக்கு 24 நாள் 48 மணி நேரம் கூட எடுத்துக்கிட்டோம், பண்ணிடுவோம். உங்களுக்கு சந்தேகம் தான் தயவு செஞ்சு கைவிட்டுடுங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு அவருக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. நான் நம்புறேன், உறுதியா நம்புறேன். அப்ப இதை நம்ம பண்ணிடுறோம். அடுத்த வாரம் நாங்க வந்து டெல்லி போயிட்டு ஹோம் மினிஸ்ட்ரியில இருக்குதா, இப்படி இருக்கா, இப்படிலாம் நடக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். இருந்தாலும் அவர் நம்மவர். அவர் எவ்வளவு எதிர்த்து பேசினாலும், அவர் எவ்வளவு முரண்பட்டாலும் அவர் நம்மவர். அவர் சிறப்பாக ஐஏஎஸ் பணியில நல்ல மேலோங்கி இருக்க நம்ம வாழ்த்தணும். ஐபிஎஸ் பணியில சிறந்த முறையில் செயல்பட்டு இதெல்லாம் கைவிட்டுட்டு எங்க போனாலும் அவர் தமிழ்நாட்டு பேரை காப்பாற்றும் விதத்தில் செயல்படணும்னு நான் வேண்டிக்கிறேன், வாழ்த்து. இந்த மாதிரிலாம் செய்து தமிழ்நாட்டு பேரை காப்பாற்றல நீங்கன்னு நாசுக்கா சுட்டி காட்டு. இல்லை, அது இருக்கட்டும். வழக்கு பதிவு செய்து இப்போ சீமான் மீதும் இன்னும் மற்றவர்கள் மீதும் வழக்கு இருக்குது. ஏற்கனவே எந்த அடிப்படையில் தான் 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. சீமான் கைது செய்யப்படுவாரா அப்படின்ற கேள்வி இருக்கு. சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே. கைது செய்தா அதை விட நாங்கள் வந்து ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயம் இல்லை, அதை விட எங்களுக்கு வந்து சந்தோஷமான விஷயம் இல்லை. நாங்கள் அதை செய்யட்டோம் தான் சொல்கிறோம். அப்படி கைது என்பது இப்போ அண்ணன் வெளியிலேருந்து எதை செய்வாரோ அதை உள்ளே இருந்தே செய்வார். நாங்கள் வந்து தினமும் கூட போய் கேட்டுக்கிட்டு வந்துடுவோம். அதை செய்வார். அதுக்கான ஆற்றல் வல்லமை இருக்குது. அவரோட விருப்பம், டேய் விட்டானா நான் போய் நிறைய படிப்பேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அதுக்கும் அதில் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒருவேளை அது நடக்குமானா அதை விட நாம் தமிழர் எழுச்சியோட 4 மடங்கு பாய்ச்சலுக்கு வேறு ஒரு காரணமே இருக்க முடியாது. அதை செய்யட்டும். கைது செய்தால் சந்திப்போம், செய்தால் சந்தோஷம்ன்றேன். நீங்கள் சந்திப்போன்னு ஏன் போகிறீங்க? மகிழ்ச்சி. ஓகே, கைது செய்தால் மகிழ்ச்சி, ஆனால் செய்ய மாட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். நல்லதுங்க ஐயா. உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி ராவணா பார்வையாளர்களுக்கு இது சம்பந்தமாக ரொம்ப விளக்கமாக பேசியிருக்கீங்க. நன்றி, வணக்கம். எனக்கும் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது, நான் ஆக்சுவலாக இந்த சப்ஜெக்ட் ஜென்ரலாக நான் அது பார்க்க வேண்டிய தேவை ஏற்படல. இப்போ ஐயா வருண் ஐபிஎஸ் அவர்கள் புண்ணியத்தில் இதெல்லாம் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி விஷயம் இருக்கு, ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இவ்வளோ இருக்கு, இப்படிலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த வருண் ஐபிஎஸ் அவர்களுக்கும், அதை பேச ஒரு வாய்ப்பு கொடுத்த ராவணா வலைக்காட்சிக்கும் நன்றியை சொல்றேன். நன்றி, வணக்கம்.